போறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் திருவிழா போடுவான். அதுலயும் வீட்டுக்கு போணும் நிக்கா. வேற இங்க இருந்து என்ன பண்ண சொல்லியா? இருந்த காசு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. பின்ன இங்க வாங்குறதுக்கு என்ன இருக்கு? சும்மா சுத்தியாச்சு பார்க்கலாம்ல. போ, நீ போய் தனியா சுத்திட்டு வா. தீப்தி, அது என்னது? ஏல பிரவீனே, இவ ரெண்டு பேரும் விட்டுட்டு போனாலும் சரி படுவோம். இவே கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டும், நம்ம போவோம். சரியா? நானும் வாரேன். அப்ப சுபாஷி அவன் கடக்கட்டும். இப்போ நம்ம எங்க போறோம்? ஐயோ, ஒவ்வொருவரும் எங்கேயாச்சும் போய் தொலைங்க போங்க. எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு. இல்ல வா, வீட்டுக்கே போலாம். சுபாஷி உனக்கு? எனக்கு எதுனாலும் ஓகே தான். பிரவீன் வா, எங்கேயும் திரும்பி பார்க்காம போயிடலாம். சரி, ஓகே. நீங்க முன்னாடி போங்க. அப்புறம் எங்கேயாச்சும் இடையில நின்னுட்டு இருப்பியே. அடுத்து உங்களை தேடி நான் தான் வரணும். இல்ல சுபாஷி நில்லு. ஏன், என்னாச்சு கமலி? மறுபடியும் இதுங்களை காணோம். எங்க போய் தொலையுதுங்கன்னு தான் தெரியல. ஏன்டி எதுக்கடி நின்னுட்ட? எங்கடி தனியா போறீங்க? அதுவடி அங்க கொஞ்சம் லைட் வித்தியாசமா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு ஏன் வார அப்படியே போயிட வேண்டியதானே? இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்ட எப்படிடி? எடி உங்களை பின்னாடி விட்டா நீங்க எங்கேயும் போயிருவீங்க தான் உங்களை முன்னாடி விட்டேன். இப்போ முன்னாடி விட்டாலே எங்கேயும் காணாம போயிடுறியே. கூடயே ஒழுங்கா வரேன்னா வாங்க. இனி பாருடி, நேரா வாரோம். உன் கூட வந்தவனே இங்க. ஐயோ, இந்த கழுத பையன் வேற சும்மா பேபேன்னு பியாக்கு மாதிரி எங்க முடிச்சிட்டு இருக்காண்டி. அவன் எதுக்கு அங்க நிக்கான்னு தான் தெரியல. ஆமா, அவன் எதுக்கு இந்த கூட்டத்துல காணாம போன பையன் மாதிரி முடிச்சிட்டு இருக்கான்? அங்க ஏன் நின்னுட்டு இருந்தா? அங்க ஒரு பொம்மை வேஷம் போட்டுட்டு இருந்து, அது அழகா அங்க ஆடிட்டு இருந்துச்சு. நீ போய் ஆட வேண்டியதானே? நம்ம எல்லாரும் போவோமா? ஐயா அம்மா தாயே, எல்லாரும் வீட்டுக்கு வந்து தொலைங்க. ஏல பிரவீனே, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இப்படிதானே முன்னாடியே வந்தோம். சும்மா சொன்னேன். எம்மாடி கொஞ்சம் விட்ட பார்வையால எரிச்சிருப்பா. பிரவீ நீ போ. இடி அடுத்து நீங்க ரெண்டு போங்க, நான் வேணா பின்னாடி வரேன். ஏன் எதுக்கு? நான் உங்களை பாதுகாத்துட்டே வருவேன். யாரும் தொலைஞ்சிட கூடாதுன்னு தான். இந்த கூட்டத்துல நீ மட்டும் தான் தொலைற மாதிரி இருக்கா. வேற யாரும் இங்க தொலைற மாதிரி இல்ல. அதனால நீ பிரவீன் பின்னாடியே போ. இத போறேன். அந்தாலும் மண்டையில நங்கு கொட்டிடுவேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டேன். அடுத்து நீ போ. கிளம்பிட்டேன். இவங்களை மேய்க்கிறதுக்கு 4-5 எருமை மாட்டை மேய்ச்சிடலாம் போல. ஒரு வழியா வந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஆமால, எவ்வளவு டைம் ஆயிடுச்சு. என்ன இந்த திருவிழா வாஞ்ச மாதிரி இல்ல. இன்னைக்கு நைட்டு விடிய விடிய இருப்பாங்கன்னு நினைக்கேன். நம்மளே இருந்திருக்கலாம். விடியவா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. நான் இப்படியே நாளைக்கு லீவ் போட்டுறேன்ப்பா. கண்டிப்பா நாளைக்கு முக்கவாசி பேர் ஸ்கூலுக்கு வரவே மாட்டாவே. அதனால நான் லீவு. நீங்கெல்லாம்? நான் கண்டிப்பா போகணும். நிறைய திருவிழா கடை கதெல்லாம் நடக்கும். ஆமா ஒருத்தரா வந்து நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லுவேன். அம்மா அப்படி யாராச்சும் நீ என்ன வாங்கணும்னு கேட்டா நீ என்ன சொல்லுவா? ஏன்னா நீ தான் ஒண்ணு வாங்கலையே. எல்லாம் அடிச்சு விடுறதா? ஒவ்வொரு கடையிலயும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். சொல்லும் போது எதெல்லாம் ஞாபகம் வரும் அது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருவேன். இதெல்லாம் ஒரு குழப்பு. நீங்க பேசக்கூடாது. ஒரு 120 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்திருந்தீல்ல, எல்லாத்தையும் மறந்து பேச வந்துட்டா. அவ அப்படிதான். அங்க பாருங்க. ஆமா, யார் அவரு? அவரை இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, எனக்கு ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி இருக்கு. யாரோ தெரியல. அவங்கள பிடிச்சு கொடுத்தா 5000 கொடுக்கதா எழுதிருக்கு. நம்ம வேணா ட்ரை பண்ணுவோமா? யாருன்னு தெரியாதவரை போய் எங்கடா கண்டுபிடிக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஸ்கூல்ல டீச்சர் ஏதாச்சும் இப்படி பார்த்தேனா? ஆனா இவரை இப்ப பார்த்த மாதிரிலாம் இருக்கு. இது அவர்தான். யாரு? நம்ம இவ்வளவு நேரம் ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல. ஆமா, அந்த ஸ்வீட் கடைக்காரனே. அவரு திருடனா? அவரை அதிக விலைக்கு கொடுக்கும்போதே நினைச்சேன். ஒரு திருடன் கூட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம். அவர் எப்படியாச்சும் மாட்டி விட்டுறணும். அந்த 5000 ரூபாய் கிடைக்கதே இல்லையோ, எனக்கு அவர் எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள தள்ளணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.